ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீஸ்ட் ரெசிபீஸ். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு அதிக ஆரோக்கியமும் சுவையும் கொண்ட இந்த பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவும் டேஸ்டியான இந்த பாயாசம் நம்ம வாரத்துக்கு ஒரு நாளாவது சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்பவும் பிடிக்கும். இந்த பாசிப்பருப்பு பாயாசம் ஈஸியான முறையில் ரெடி பண்ணிடலாம். சாமிக்கு பிரசாதமாகவும் இதை நம்ம படைக்கலாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவும் இது முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க இந்த பாயாசம். இப்போ இந்த பாயாசம் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணலியில் இந்த கப்பு அளவிற்கு 1 கப் அளவிற்கு பாசிப்பருப்பை எடுத்து ஸ்டவ்வை சிம்மிலியை வச்சு வறுத்து எடுத்துக்கிறேங்க. அதாவது பாசிப்பருப்பு ரொம்பவும் பொன்னிறமாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் பச்சை வாசனையும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறணும். இப்போது வறுத்து எடுத்த இந்த பாசிப்பருப்பை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். குக்கர்லேயே நான் மாற்றிக்கிட்டேன். அடுத்ததான் எந்த கப்பில் நான் பாசிப்பருப்பு எடுத்தனோ அதே கப்பில் கொஞ்சமாக கடலைப்பருப்பும் எடுத்திருக்கேன். 2லிருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 2லிருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிறது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறணும். இதையும் நான் இந்த குக்கரில் சேர்த்துக்கிறேன். இப்போது குக்கரில் பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சரிசி எல்லாமே சேர்த்துக்கிட்டாச்சு. இது கூட 2 கப் அளவிற்கு தண்ணீர் சேர்த்து குக்கரில் ஒரு 4லிருந்து 5 விசில் வர்ற வரைக்கும் வச்சு நான் இதை எடுத்துக்கிற போகிறேன். இப்போது 4 விசில் வந்துருச்சுங்க. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த கரண்டியால் நல்லா மசிச்சு விடணும். மசிறதுக்கு கொஞ்சமாக 2 கப் அளவிற்கு நான் இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து இதை நல்லா மசிச்சுக்கிறலாம். கரண்டியாலேயோ இல்லை பிளெண்டர்னாலேயோ இல்லை நம்ம வீட்டில் கீரை கடையும் மத்து இருந்தால் அதனாலேயோ நம்ம மசிச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ நான் பிளெண்டர் மூலமாக மசிச்சு எடுத்துக்கிட்டேன். திரும்பவும் 1/2 கப் அளவிற்கு தண்ணி சேர்த்துக்கிறணும். 1/2 கப்பு இல்லாட்டினா 1 கப் அளவிற்கு கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா திரும்பவும் நம்ம சிம்மிலேயே வச்சு இந்த பாயாசத்தை கொதிக்க வைக்கணும். இந்த ஸ்டேஜில் 5-6 ஏலக்காய், 5-6 கிராம்பு நான் சேர்த்துக்கிட்டேன். ஏலக்காயும் கிராம்பும் சேர்த்து இந்த பாயாசம் செய்கிறப்போ அவ்வளோ நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. நல்ல வாசனையாகவும் இருக்கும். அடுத்ததாக 250லிருந்து 300 கிராம் அளவுள்ள வெல்லம் எடுத்து வெள்ளை கரைசலை காய்ச்சி எடுத்திருக்கேன். இந்த வெள்ளை கரைசலை ஃபில்ட்ரு பண்ணி இப்போ நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த பாயாசம் பாசிப்பருப்பும் வெல்லமும் சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. அதே நேரத்தில் இரும்பு சத்தும் ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வெள்ளை கரைசல் சேர்த்தாச்சு. ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். அடுத்ததாக 1/2 கப் அளவிற்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் துருவல் ரொம்ப நல்ல ஒரு சுவை கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் நெய்யில் வறுத்த உலர் திராட்சை, முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறலாம். இவ்வளோதாங்க, ஆரோக்கியமான சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் சாப்பிட்டு குழந்தைங்களுக்கும் கொடுங்க. என்னுடைய
வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னுடைய ஃபீஸ்ட் ரெசிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.